இங்கிலாந்தில் உள்ள பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை தடை செய்யும் நடைமுறையை சட்டப்பூர்வமாக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சிறுவர் நலன்புரி மற்றும் பாடசாலைகள் சட்டமூலத்தை தடையின்றி நிறைவேற்றும் நோக்கில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி தடை என்பது ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருந்து வந்துள்ளது. எனினும் எதிர்க்கட்சிகளின் அழுத்தங்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கில் இதனை ஒரு சட்ட ரீதியான தேவையாக மாற்ற அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதுகுறித்து கல்வி அமைச்சர் ஜாக்கி ஸ்மித் பிரபுக்கள் சபையில் உரையாற்றுகையில், இந்த விவகாரத்தில் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் நிலவும் மக்களின் உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். பாடசாலை அதிபர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் தெளிவான சட்ட கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் ஏற்கனவே உள்ள வழிகாட்டலை சட்டப்பூர்வமானதாக மாற்றுகின்றோம் என தெரிவித்துள்ளார். பாடசாலை செல்லாத சிறுவர்களை கண்காணிப்பதற்கான கட்டாய பதிவேடு மற்றும் அவர்களின் நலனை தொடர்ந்து கண்காணிக்க தனித்துவமான அடையாள காட்டி முறை அறிமுகப்படுத்தப்படும். இங்கிலாந்தின் 99.8% ஆரம்ப பாடசாலைகளும் 90% இடைநிலை பாடசாலைகளும் ஏற்கனவே கையடக்க தொலைபேசி கட்டுப்பாட்டு கொள்கைகளை கொண்டுள்ளன. இந்த முடிவை சில அதிபர்கள் வரவேற்றுள்ள போதிலும் பாடசாலை மற்றும் கல்லூரி தலைவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெபேடி இயாசியோ ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கையடக்க தொலைபேசி தடையை சட்டமாக்குவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. மாறாக மாணவர்களின் கையடக்க தொலைபேசிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான வசதிகள் அல்லது பாதுகாப்பான பைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்ட திருத்தமானது பாடசாலை வகுப்பறைகளில் தேவையற்ற இடையூறுகளை குறைப்பதற்கும் மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்துவதற்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.